வணக்கம். வெல்கம் டு எலிமெண்டரி ஸ்டூடெண்ட்ஸ் சேனல். நம்ம சேனல்ல இதோ ஃபர்ஸ்ட் டைமா நீங்க பாக்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸ்கூல் சில்ட்ரன், ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை டீச்சர்ஸ் யாருனாலும் நமக்கு கிராமர் வேணும், நம்ம கற்றுக்கிட்டா நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். இல்லை ஸ்டூடெண்ட்ஸு கூட நீங்கள் அழகாக நீங்கள் வீடியோவை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய ஸ்கூலுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா வீடியோஸுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்ம இன்னைக்கு கேன் பார்க்க போகிறோம். இது ஆக்சிலரி வேர்பு. ஆக்சிலரி வேர்பு கேன், குட், மே, மைட், ஷால், ஷுட், வில், வுட், ஆட் டு, இந்த மாதிரி நிறைய இருக்கு ஆக்சிலரி வேர்பு. அதுல நம்ம இன்னைக்கு கேன் மட்டும்தான் பார்க்க போறோம். கேன்னா முடியும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? கேன்னா என்னங்க அர்த்தம்? முடியும். இது எந்தெந்த சூழல்ல எப்ப பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எபிலிட்டி. எபிலிட்டி அப்படின்னா திறமை. நம்மளுடைய திறமையோ இல்லை மற்றவங்களோட திறமையோ, ஒருத்தவங்களோட திறமையை பத்தி சொல்லும் பொழுது கட்டாயமா கேன் யூஸ் பண்ணி பேசலாங்க. எபிலிட்டி. ரெண்டாவதா பாத்தீங்கன்னா பெர்மிஷன். ஒருத்தவங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம கட்டாயமா கேன் வச்சு பேசலாம். பெர்மிஷன் கேட்கறதுக்கோ இல்லை கொடுக்கறதுக்கோ ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் கேன். தேர்ட் ஒன் பாருங்க, பாசிபிலிட்டி. பாசிபிலிட்டி அப்படின்னா வாய்ப்பு, ஒரு சான்ஸ் இதுல இருக்கு, இதை நீ பயன்படுத்திக்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி சுச்சுவேஷன்லயும் நம்ம கேன் பயன்படுத்தலாம். ஃபோர்த் ஒன் பாருங்க, ரெக்யூஸ்ட். பொலைட்டா சொல்லும் பொழுதும் நம்ம கேன் பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆஃபரிங் ஹெல்ப். உனக்காக இதை நான் பண்றேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி சுச்சுவேஷன்லயும் நம்ம கேன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம இன்னைக்கு எபிலிட்டி அதை மட்டும் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஓகேங்களா? எபிலிட்டி டைம் இருந்தால் பெர்மிஷன் பார்க்கலாம், ஒன்று ஒன்றா அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னைக்கு எபிலிட்டி வச்சு எப்படி நம்ம கேன் பயன்படுத்தி பேசலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். எபிலிட்டினா என்னங்க அர்த்தம்? திறமை. யாரோட திறமை? நம்ம திறமை, அண்ணன் திறமை, அக்கா திறமை, பெரியவங்க திறமை, யாரோடைய திறமையா இருந்தாலும் அவங்கள பற்றி நம்ம அவங்களோட திறமையை நம்ம சொல்கிறோம் அப்படிங்கும் போது நம்ம கேன் வச்சு பேச முடியும். இப்போ பாருங்களேன், எழுத முடியும்னு வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் தமிழ்ல எழுதுற பாருங்க. எழுத முடியும். இப்ப எழுத முடியும். ஓகேங்களா? இதை வச்சு இப்ப எப்படி பேசலாம் அப்படின்னு பாருங்க. கேன் வந்து பாத்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்டுக்கும் கேன் போட்டுக்கலாங்க. ஓகேங்களா? ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட், ஆல் சப்ஜெக்டுக்கு கேன். இதுக்கு முன்னாடி பாருங்க, என்னால் எழுத முடியும் அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க. என்னால், ஐ. ஓகேங்களா? ஐ. சப்ஜெக்டுக்கு அடுத்தது இந்த கேன் வந்துடணுங்க. ஐ கேன். என்னால் முடியும். ஐ கேன்னா என்ன அர்த்தம்? என்னால் முடியும். என்ன முடியும்? எழுத முடியும். ஐ கேன் ரைட். என்னால் எழுத முடியும். இப்ப அவனால் எழுத முடியும். அதை எப்படி சொல்லலாம்? அவனுக்கு என்ன இங்கிலீஷ்ல? he can. he can write. அவனால் எழுத முடியும். இப்ப அவளால் எழுத முடியும் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? she can write. அவ்வளவுதான். இது ஒருத்தவங்களுடைய எபிலிட்டி. இப்போ உடம்பு முடியாம கூட இருக்கலாம், அவங்க ஸ்கூலுக்கு வந்திருப்பாங்க. ஏன்னா உன்னால எழுத முடியுமா அப்படின்னு நம்ம கேட்கலாம். கேன் யூ ரைட்? உன்னால எழுத முடியுமா? அவங்க என்ன சொல்லுவாங்க? என்னால எழுத முடியும். எஸ், ஐ கேன் ரைட். ஓகேங்களா? ஒருத்தவங்களுடைய திறமையை பத்தி சொல்லும் பொழுதுதான் இந்த கேன் யூஸ் பண்ணி நம்ம சொல்லிக்கலாம். எல்லா சப்ஜெக்டுக்குமே கேன் தான். எல்லா சப்ஜெக்ட்டுமே கேன் வந்து அதுக்கப்புறம் வேர்ப் ஒன்று தாங்க வரணும். ஓகேங்களா? இப்போ பாருங்க, இதனுடைய ஸ்ட்ரக்சர் பாருங்க. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்,
அடுத்தது can, அதுக்கப்புறமா verb 1. இதுதான் இதனுடைய ஸ்ட்ரக்சர். இப்ப என்னால் பாட முடியும். என்னால் பாட முடியும். இதை எப்படி சொல்லலாம்? ஐ சப்ஜெக்ட் போட்டோங்களா? அடுத்தது சப்ஜெக்டுக்கு அடுத்தது கேன். ஐ கேன், என்னால் முடியும். என்ன முடியும்? ஐ கேன் சிங், என்னால பாட முடியும். ஐ கேன் சிங். இப்ப அவனால் பாட முடியும் அப்படின்னா என்ன எழுதலாம்? he can, he can sing. அவனால் பாட முடியும். அவர்களால் பாட முடியும். they, அவர்களுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல? they, they can sing. எங்களால் பாட முடியும். we can sing. அவ்வளவுதான். ஓகேங்களா? அப்ப அதோட ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கோங்க. சப்ஜெக்ட் பிளஸ் கேன் பிளஸ் verb 1, பேஸ் ஃபார்ம் ஆஃப் verb 1 தான் போட போறோம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். அவனால் இங்கு வர முடியும் அப்படின்னு சொல்றோம். உன்னால அங்க வர முடியும் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? உன்னால் அப்படின்னாலும் நம்ம சேர்த்துக்கலாம், இல்ல அவனால் வர முடியும் அப்படின்னு வேணாலும் சேர்த்துக்கலாம். இத பாருங்க, இப்ப அவனால் இங்கு வர முடியும் அப்படின்னா அவனுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல? he. சப்ஜெக்ட் போட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறமா சப்ஜெக்டுக்கு அடுத்தது can. he can வர, he can come. அவனால் வர முடியும். எங்க வர முடியும்? இங்க வர முடியும். he can come here. இங்க அவனால் வர முடியும். இப்போ உன்னால் வர முடியும், இந்த இடத்துல உன்னால்ங்கிற வார்த்தை சேர்க்கிறோம்னு வச்சுக்கீங்களேன். உன்னால், உன்னால் வர முடியும் அப்படின்னா யூ. ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டே வரலாம். யூ கேன் கம் ஹியர். உன்னால இங்க வர முடியும். யூ கேன் கம் ஹியர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் போலாங்களா? அவர்களால் ஜெயிக்க முடியும். அவங்களால வின் பண்ண முடியும். விளையாண்டுட்டே இருப்பாங்க, அவங்க ஜெயிச்சிருவாங்களா அப்படின்னு நம்ம கேட்போம். அப்ப இன்னொருத்தங்க என்ன சொல்லுவாங்க? கண்டிப்பா அவங்களால வின் பண்ண முடியும். இது எப்படி சொல்லலாம்? அவர்கள், தே. சப்ஜெக்ட் போட்டோம். சப்ஜெக்டுக்கு அடுத்தது கேன். தே கேன். ஜெயிக்கிறதுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல? வின். அவ்வளவுதாங்க. தே கேன் வின். அவர்களால் ஜெயிக்க முடியும். இப்ப என்னால் ஜெயிக்க முடியும் எப்படி சொல்லலாம்? ஐ கேன் வின். என்னால் ஜெயிக்க முடியும். இப்ப அவளால் ஜெயிக்க முடியும் அப்படின்னா she can win. அவனால் ஜெயிக்க முடியும், he can win. அவ்வளவுதாங்க. ஈஸியா இதை நீங்க என்ன பண்ணிக்கலாம்? எக்ஸாம்ல உங்களை கண்டிப்பா கேட்பாங்க. எக்ஸாம்ல இந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா சப்ஜெக்ட், அதுக்கு அடுத்தது கேனு, அதுக்கப்புறமா பேஸ் ஃபார்ம் ஆஃப் verb 1. ஓகேங்களா? நெக்ஸ்ட் போலாங்களா? என்னால் கதவை திறக்க முடியும் அப்படின்னு சொல்றோம். என்னால கதவை என்ன பண்ண முடியும்? திறக்க முடியும் அப்படின்னு சொல்றோம். இதை எப்படி சொல்லலாம்? என்னால், ஐ. ஐக்கு அப்புறம் சப்ஜெக்டுக்கு அப்புறம் கேன் போட்டுக்கணும். ஐ கேன். திறக்கிறதாங்க, திறக்கிறதுங்கிறத நம்ம செய்யக்கூடிய வேலை. ஐ கேன்
ஓப்பன். திறக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னங்க? ஓப்பன். ஐ கேன் ஓப்பன். என்னால திறக்க முடியும். எதை? கதவை. ஐ கேன் ஓப்பன் த டோர். அவ்வளவுதாங்க. ஐ கேன் ஓப்பன் த டோர். என்னால கதவை திறக்க முடியும். இப்ப அவனால கதவை திறக்க முடியும் அப்படின்னா என்ன போட்டுப்போம்? he can open the door. ஓகேங்களா? he can open the door. அவனால கதவை திறக்க முடியும். இல்ல அவளால கதவை திறக்க முடியும். she can open the door. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். கேன் வச்சு ஈஸியா பேசலாங்க. இப்ப டான்ஸ்ங்கிற வேர்பை வச்சு இப்ப எல்லா சப்ஜெக்ட் வர மாதிரி பேசுவோம். ஐ, பி, யூ, தே, ஹி, ஷி, இட். இந்த எல்லா சப்ஜெக்டுக்கும் பக்கத்துல என்ன வரணும்னு சொன்னோம்? கேன். அதுக்கப்புறமா வேர்ப் ஒன்னு வரணும்னு சொன்னோம் இல்லைங்களா? இந்த வேர்ப் ஒன்னு தான் டான்ஸ். டான்ஸ். இப்ப பாருங்க, ஐ கேன் டான்ஸ். என்னால டான்ஸ் ஆட முடியும். we can dance. எங்களால டான்ஸ் ஆட முடியும். you can dance. உன்னால டான்ஸ் ஆட முடியும். they can dance. அவர்களால டான்ஸ் ஆட முடியும். he can dance. அவனால டான்ஸ் ஆட முடியும். she can dance. அவளால டான்ஸ் ஆட முடியும். it can dance. அது டான்ஸ் ஆட முடியும். ஓகேங்களா? இப்ப நெக்ஸ்ட் பாருங்க, இதையே என்னால முடியாதுன்னு சொல்ல வரோம். இதையே இப்ப என்ன பண்ண, இப்ப என்ன சொல்ல போறோங்க? முடியாது அப்படின்னா கேன்னா முடியும். கேன்னா என்னங்க அர்த்தம்? முடியும்னு அர்த்தம். கேன் அப்படின்னா முடியும். என்னால ஒரு செயல் செய்ய முடியும் அப்படின்னா நீங்க கேன் வச்சு பேசிக்கோங்க. இல்ல என்னால முடியாது, இப்ப அம்மா ஏதாவது ஒரு வேலை செய்வாங்க, என்னால முடியாது சொல்லுவோம் இல்லைங்களா? இது எப்படி சொல்லலாம்? கேன் கூட நாட்டு சேர்க்கிறோம், கேன்ட். ஓகேங்களா? கேன்ட்னா என்னங்க அர்த்தம்? முடியாது. கேன் பிளஸ் நாட் காண்ட். ஏன்னா கேன்னா முடியும், உங்களால பாசிபிலிட்டி செய்ய முடியும் அப்படின்னா கேன் வச்சு பேசுங்க. இல்ல என்னால 100% என்னால முடியாது அப்படின்னு நீங்க உறுதியா சொல்றீங்கன்னா காண்ட் வச்சு பேசிக்கலாம். ஓகேங்களா? இப்ப பாருங்க, ஐ கேன் ரைட். என்னால எழுத முடியும். இதே என்னால எழுத முடியாது எப்படி சொல்லலாம்? ஐ கேனாட் ரைட். ஐ கேனாட் ரைட். என்னால எழுத முடியாது. இது அப்படியே சுருக்கி காண்ட். ஐ கான் ரைட். என்னால எழுத முடியாது அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? இந்த கேன் வச்சு பாசிட்டிவ் சென்டென்ஸ்லயும் பேசலாம், நெகட்டிவ் சென்டென்ஸ்லயும் பேசலாம். உங்களுக்கு இப்ப கிளியரா இருக்குங்களா? இப்ப கேன் வச்சு எப்படி கொஸ்டின் கேட்கறது பாருங்க. இயல்பா நம்ம பேசுறது ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், அதுக்கப்புறமா கேன், அதுக்கப்புறமா வேர்ப் ஒன்னு வரும். இது நம்ம சென்டென்ஸா சொல்லும் பொழுது. இதே கொஸ்டினா கேட்கும்போது இந்த கேன் ஃபர்ஸ்ட் வந்துடும். கேன் ஃபர்ஸ்ட் வந்துடும், அதுக்கப்புறமா சப்ஜெக்ட் போயிடும், அதுக்கப்புறமா வேர்ப் ஒன்னு வந்துடும். ஓகேங்களா? இது கொஸ்டினுங்க. இது சாதாரண ஸ்டேட்மெண்ட்டுக்கு. இப்போ உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு சென்டென்ஸ் எழுதி அதை எப்படி கொஸ்டினா மாத்துறது அப்படிங்கறத பார்க்கலாம். ஐ கேன் குக். என்னால சமைக்க முடியும் அப்படின்னு சொல்றோம். இதே இப்ப என்னால சமைக்க முடியாதுன்னா ஐ கான் குக். என்னால சமைக்க முடியாது. அது ஓகே, அது கிளியரா இருக்கு. பாசிட்டிவ் சென்டென்ஸ்னா நாட்டு சேர்க்காதீங்க. நெகட்டிவ் சென்டென்ஸ்னா மட்டும் தான் கேன் கூட நாட்டு சேர்க்கணும். கேன் நாட் அப்படி சொன்னாலும் சொல்லிக்கோங்க, இல்ல காண்ட் அப்படி சொன்னாலும் சொல்லிக்கோங்க. இப்ப இதுதாங்க சாதாரண ஸ்டேட்மெண்ட். இப்ப கொஸ்டின் எப்படி உருவாக்குறது பாருங்க. இந்த கேன் முன்னாடி வந்துடும், இந்த சப்ஜெக்ட் பின்னாடி போயிடும். ஃபர்ஸ்ட் கேபிட்டல் லெட்டர் தாங்க போடணும்.
கேன் ஐ குக். கடைசியில கொஸ்டின் மார்க் போடணும். கேன் ஐ குக், என்னால சமைக்க முடியுமா அப்படின்னு கேட்கலாம். கேன் ஐ குக், என்னால சமைக்க முடியுமா. ஆப்போசிட்ல உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க, முடியும் அப்படின்னா எஸ் யூ கேன் குக், உன்னால சமைக்க முடியும். இப்ப ஆன்சர் பண்றாங்க பாருங்களேன். எஸ் யூ கேன் குக், உன்னால சமைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதே உன்னால சமைக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்கன்னா நோ யூ கான் குக். உங்களுக்கு கிளியரா இருக்குங்களா? நீங்க இதுல நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது, சாதாரண ஸ்டேட்மெண்டா நீங்க சொல்லும் போது சப்ஜெக்ட் பிளஸ் கேன் பிளஸ் வேர்ப் ஒண்ணுங்க. இதே கொஸ்டினா கேக்குறோம்னா கேன் ஃபர்ஸ்ட் வந்துடும், சப்ஜெக்ட் சென்டர்ல போயிடும், அதுக்கப்புறமா பேஸ் ஃபார்ம் ஆஃப் ஒன் வந்துடும். இப்ப பாருங்க, கேன் ஐ ஓபன் த டோர், கேன் ஐ ஓபன் த டோர், என்னால கதவை திறக்க முடியுமா அப்படின்னு கொஸ்டின் கேட்குறோம். ஃபர்ஸ்ட் கேன் வந்துடுது, அதுக்கப்புறமா வேர்ப் ஒன்று, ஆக்சிலரி வேர்புக்கும் மெயின் வேர்புக்கும் நடுவுல தான் சப்ஜெக்ட் வருவாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு நல்லா கிளியரா இருக்குங்களா? உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு ஒரே ஒரு சென்டென்ஸ் மட்டும் கொடுக்குறேன், அதை எப்படி ஸ்டேட்மெண்டா சொல்றது, எப்படி நெகட்டிவ்ல சொல்றது, எப்படி கொஸ்டின் கேட்கறது, அதுக்கு மட்டும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எங்களால் விளையாட முடியும், எங்களால் விளையாட முடியும். இதை எப்படி சொல்லலாம்? எங்களால் விளையாட முடியாதுன்னு சொல்லணும். அடுத்த சென்டென்ஸ், எங்களால் விளையாட முடியாது. முடியாதுன்னு சொல்றேன். அடுத்தது பாருங்க, எங்களால் விளையாட முடியுமா, எங்களால விளையாட முடியுமா. இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்க. தேங்க்யூ.